வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகள், தாவேகாவின் தோழமை கட்சிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதோடைய அவுட்கம், இதில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது பற்றி விளக்குகிறார் இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம். அது ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. நீங்க வந்து பாராளுமன்றத்தை 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்க வந்து தமிழ்நாடு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இதை 850 பேரோ 815 பேரோ பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னா யாருக்கும் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. நீங்க இந்த பாஜக அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாராளுமன்றம் கூடுற நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. இந்த குறைந்து கொண்டு போகின்ற பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டினீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வகையிலும் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. அது ஒன்றும் quality of democracy will not improve with a larger parliament. We are very clear that the number of parliamentarians in India in the Lok Sabha must be frozen at 543. This freeze must continue and the distribution among the states in the same ratio as it is today must continue, and Tamil Nadu must have 39 members within a 543 member house. Sir, what about boycotting this meeting? See, this is an issue which is beyond politics. This is an issue which is about the rights of Tamil Nadu and our representation in the Union of India. It's unfortunate that they do not participate in a meeting like this. While the DMK voted against this bill last time, the circumstances have not changed. I hope they will adhere to the same principle again. Sir, இப்ப திமுக இந்த விவகாரத்தை ஆதரிக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் ஆதரிக்கக்கூடிய நிலைமை இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயே அந்த டிராப்ல அவங்க உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. சொல்றேன், இந்த விஷயம் வந்து அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது. இது வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளாக நீங்க பார்க்க வேண்டும். இது தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் நீங்க பார்க்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்திற்கு இது ஆபத்தா நல்லதா என்று பார்க்க வேண்டுமே தவிர இது வந்து ஒரு அரசியல் கோணத்துல கட்சி கோணத்திலும் பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு இஷ்யூக்காக ஒன்று கூடி இருக்கிறோம். இது ஒரு இஷ்யூ இருக்கும். காவிரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அவ்வளவுதான். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.